எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது TK TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டா Redmi Note 7 மொபைல் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த வீடியோல நம்ம Redmi Note 7 ஓட அன்பாக்சிங் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். அதோட ஃபீச்சர்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோட ஃபுல் அன்பாக்சிங் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வீடியோ மறக்காம வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணனும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு இந்த வீடியோ உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம அன்பாக்சிங் பண்ண போற மொபைல் பார்த்தீங்கன்னா Redmi Note 7. ஸோ Note 7 Pro கிடையாது, Note 7 தான் நம்ம இந்த வீடியோல அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து என்னென்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி ஒரு பேக் கேஸ் வந்து பிளாக் கலர் பேக் கேஸ் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. பேக் கேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மொபைலில் கொடுக்குற யூசர் கைடும் அப்புறம் கைட்லைன்ஸும் சில டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸில் வர ஐட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் எடுக்கலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைல் நம்ம கையில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து 3GB RAM 32GB இன்பில்ட் கொண்ட மொபைல் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ பிளாக் கலர் வேரியன்ட் தான் நம்ம மொபைல். ஸோ மொபைல் நம்ம வந்து ஓரமாக வச்சலாம். இன்னும் பாக்ஸில் வந்து வேறு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Type-C போர்ட் சார்ஜர். ஸோ உள்ளுக்குள்ள பாக்ஸில் கொடுக்குற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து Type-C போர்ட் சார்ஜர் அடாப்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு USB கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு USB கேபிளும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து மொபைல் எடுக்கலாம். ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே வர ஐட்டம், இது மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறம் மொபைல் எடுத்தோம் அப்படின்னா பேக் சைடில் உங்களுக்கு வந்து 2.5D கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியூவல் கேமரா பின்னாடி இருக்குது, அதாவது 12+2 மெகாபிக்சல் பேக் கேமரா. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்களுக்கு வந்து பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து மொபைலை வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ மொபைல் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், அப்புறம் வந்து பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக், அப்புறம் வந்து ஸ்பீக்கர், அப்புறம் வந்து சார்ஜ் பண்ணுற Type-C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் 3.5mm நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. எப்போ போட எல்லா மொபைலில் இருக்க மாதிரி எம்டியாக விட்டுட்டாங்க. இப்போ நம்மளுக்கு மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இதோட செட்டிங்ஸ் பார்த்தோம்னா நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்பில்ட் கொண்ட ஸ்டோரேஜோட மொபைல். நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா 4GB RAM வேரியன்ட் வாங்கிக்கோங்க. இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். Snapdragon 660 2.2 GHz டர்போ ஸ்பீடில் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற 5 வெர்ஷன், அதாவது 9.0 வெர்ஷன் தான் இப்போ இது வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலில் உங்களுக்கு வந்து கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு கிரெடிட்ஸ் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ கிரெடிட்ஸ் கோஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் சேனலுக்கு தான் போக போகுது. ஸோ அவரோட சேனலோட இங்கிலீஷ் சேனலோட லிங்க்கும் தமிழ் சேனலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய மொபைல் அன்பாக்சிங், கம்பேரிசன், வீடியோ கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய மொபைலை வச்சு கம்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே அவரோட சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. ஸோ PUBG பார்த்தீங்கன்னா HDR வச்சு விளையாட முடியாது, HDல வச்சு தான் விளையாட முடியும். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து கிடையாது. அவ்வளவுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த குவிக் அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபுல்லா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட ஃபியூச்சர்ஸ், அதோட ஃபுல் அன்பாக்சிங் ஃபுல்லாவே நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற தெரியல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போல அடுத்த உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும், என்னென்ன அன்பாக்சிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. மேற்கொண்டு வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு உங்க நண்பர்களுக்கு கூட சொல்லுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு இனிமேல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.